ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் இம்தியாஸ், அவர் ஃபுட் ஃபேக்ட்ரி சேனல். இப்படி நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து 200 பேருக்கு வந்து புரோட்டா, பீஃப் கிரேவி, பீஃப் சால்னா, ரவா கேசடி, இட்லி இதெல்லாம் நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த சிறப்பான முறையில் தரமான முறையில் செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஸ்வீட்டுகரமாக ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி இப்போ முதல்ல இப்போ ஸ்வீட் ஆரம்பிக்கிறோம். இதில் வந்து இப்போ வந்து 1 கிலோ ரவாக்கு வந்து 1/2 கிலோ வந்து ரீஃபண்ட் ஆயில், 1/2 கிலோ வந்து நெய் ரெண்டுமே போட்டு நம்ம ஒரு ஏலக்காய், பட்டை இதில் மட்டும் ஒரு 4 எட்டை 4 ஏலக்காய் இதில் போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து ரவா வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா சூடான பிறகு இதில் வந்து நெய்யா சூடான பிறகு இதில் வந்து ரவா கொட்டணும். நம்ம இது வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். விட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து கட்டி பிடிச்சிக்கும். அதில் திராட்சை இதில் வந்து ஆட் பண்ணி 1 கிலோ ரவானா அதில் ஒரு 3 லிட்டர் பால் நம்ம வந்து ஊற்றி வைக்கணும், காய்ச்சி வச்சுக்கணும். ஊற்றி இது பண்ணணும். ஒரு 2.5 கிலோ அளவுக்கு நம்ம சீனியர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இறக்கிடலாம். 2 மில்க் டீ நம்ம ஆட் பண்ணிக்கணும். கலை இப்போ வந்து நம்ம வந்து பீஃப் சால்னா இப்போ செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு 1/2 லிட்டர் ஒரு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கும். பட்டை, ஏலை, கிராம்பு ஒரு 3 கிராம் போட்டுங்க. ஆமாம், ஒன்றரை கிலோ அளவுக்கு பல்லாரி போட்டுக்கணும். வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி போட்டுங்க. புதினாமல்லி ஒரு 1/4 கட்டு. பீஃப் எலும்பு வந்து இதில் போட்டு நம்ம வந்து பீஃப் சேர்க்கிறதுனால பீஃப் எலும்பு போடுறோம். மட்டன் சால்னா இருந்தால் மட்டன் போட போகிறோம். அப்படியே ஆட்டுக்கு இஞ்சி 1/4 கிலோ, பூண்டு 1/4 கிலோ அரைச்ச விழுது இதில் ஆட் பண்ணிக்க. மிளகாத்தூள் ஒரு 50 கிராம். மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் 50 கிராம் போட்டுங்க. இந்த இதுக்கு வந்து நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா கரம் மசாலா ஒரு 50 கிராம் போட்டுங்க. இந்த கரம் மசாலா போட்டாலும் அது ஒரு கப்புன்னு நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்க. சால்னாக்கு அது ஒரு சிக்கன் மசாலா ஒரு 100 கிராம் போட்டுங்க. சிக்கன் மசாலா இல்லை, மட்டன் கூட மசாலா போட்டுடலாம். இப்போதைக்கு நம்ம வந்து சிக்கன் மசாலா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இதில் வந்து தேங்காய் அரைச்சி, தேங்காய், மல்லாட்டை, பொட்டுக்கடலை, ஆல்ரெடி நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினாமல்லி, மசாலா ஐட்டம், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி நம்ம வந்து வச்சுட்டோம். தண்ணியை ஊற்றிட்டோம். இதை வந்து நம்ம வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு தேங்காய், பொட்டுக்கடலை, மல்லாட்டை 3 வந்து அரைச்சி இதில் ஊற்றி நம்ம கொதிக்க விடணும். இது எங்கள் ஊரில் வந்து புரோட்டா சால்னா கொடுப்பாங்க. 6 தேங்காய், 1/2 கிலோ பொட்டுக்கடலை, 3/4 கிலோ மல்லாட்டை எல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். பீஃப் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து 1/2 லிட்டர் இதில் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வாங்க. பட்டை, ஏலை, கிராம் போட்டுங்க. ஒரு 2 கிலோ அளவுக்கு பல்லாரியில் சேர்த்துங்க.
கிரேவிக்கு எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் இருக்குது. பல்லாரி எந்த அளவுக்கு நிறையா போடணும், அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி வந்து நம்மளுக்கு வந்து அந்த பதம் நமக்கு கிடைக்கும். இது வந்து வெங்காயம் வந்து அப்படியே மெரூன் கலரில் ஆன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கால் கட்டு புதினா மல்லி இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து தக்காளி ஒரு 3/4 கிலோ அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு, 1/2 லிட்டர் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் ஒரு 30 கிராம் போட்டுங்க. சிக்கன் மசாலா ஒரு 50 கிராம். கரம் மசாலா ஒரு 50 கிராம். மல்லித்தூள் 50 கிராம் போட்டுங்க. எல்லாம் கிண்டிங்க. உட்காரத்துக்கு முன்னாடி கிண்டி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இது நமக்கு நெருப்பு தேவையில்லை, அதனால் வந்து இதுக்கு நெருப்புலாம் எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து குக்கரில் வேக வச்ச பீஃபுங்க. இது வந்து இதில் வேக்காடு கொடுத்தா நமக்கு லேட் ஆகும், அதனால் நம்ம வந்து குக்கரில் வேக வச்சிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம மொத்தம் 200 பேருக்குங்க. 2 பரோட்டான்னு சொல்லி மொத்தம் 600 பரோட்டா போட்டாங்க. ஓகே விவஸ், இந்த இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டில் உங்களுக்கு வந்து வேறு சமையலை பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இது நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்பவர் ஃபுட் ஃபேக்ட்ரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். எம்பவர் ஃபுட் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.